ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னிடம் முன்கூட்டியே கேட்கலாம் என்று இருந்தேன். நான் உன்கிட்ட முன்னாடியே கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? இப்போ தான் ஞாபகம், இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்கிட்ட முன்னாடியே கேட்கலான்னு நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஏர்லியர். ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஏர்லியர். ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், கேட்கலான்னு நினச்சேன். ஏர்லியர் அப்படின்னா முன்னாடியே, ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன், இப்போ தான் நான் கேட்குறேன், இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஏர்லியர், நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கலான்னு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை விட எனக்கு அவனை நல்லா தெரியும். உன்னை விட எனக்கு அவனை நல்லா தெரியும். நீ அவனை பற்றி என்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்காத, உன்னை விட அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹிம் பெட்டர் தென் யூ. ஐ நோ ஹிம் பெட்டர் தென் யூ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐ நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை தெரியும். பெட்டர் தென் யூ, உன்னை விட நல்லா. பெட்டர் அப்படின்னா நல்லா. தென் யூ அப்படின்னா உன்னை விட. தென் அப்படின்னா விட அப்படிங்கிறதுக்கு தென் யூஸ் பண்ணுவோம். ஐ நோ ஹிம் பெட்டர் தென் யூ, உன்னை விட அவன் எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட நிறைய இருக்குது. உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே விட யூஸ் பண்ணி எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் மோர் தென் யூ ஹாவ். ஐ ஹாவ் மோர் தென் யூ ஹாவ். ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது. மோர் தென் விட அதிகமாக. யூ ஹாவ் நீ வச்சிருக்கிறத விட அதிகமாக ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் மோர் தென் யூ ஹாவ். ஸோ இங்கே தென் அப்படிங்கிறது விட. மோர் தென் அப்படின்னா அதை விட அதிகமாக. ஐ ஹாவ் மோர் தென் யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்கிறத விட அதிகமாக என்கிட்ட இருக்குது, ஓகேவா? ஸோ அவனை விட அவள் அதிக மார்க் வாங்கியிருக்கா. அவனை விட அவள் அதிக மார்க் வாங்கியிருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஷி காட் மோர் மார்க்ஸ் தேன் ஹிம். ஷி காட் மோர் மார்க்ஸ் தேன் ஹிம். ஷீ காட் அப்படின்னா அவள் வாங்கியிருக்கா, அவள் பெற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவள் அவனை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாள். அந்த பெற்றிருக்கிறாள், வாங்கியிருக்கிறாள், கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காட் யூஸ் பண்ணணும். ஷி காட் மோர் மார்க்ஸ் அதிக மதிப்பெண்கள். தேன் ஹிம் அவனை விட. ஸோ இங்கே தென்னுங்கிறது விட, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை விட நல்லா பண்ணுற. நீ என்னை விட நல்லா பண்ணுற, நான் பண்ணுறதை விட நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் மீ. யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் மீ. யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணுற. பெட்டர் தென் மீ என்னை விட நல்லா, நீ என்னை விட நல்லா பண்ணுற. யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவள் ஆங்கிலத்தை விட தமிழ் நன்றாக பேசுவாள். இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறத விட தமிழ் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஷீ இஸ் ஸ்பீக்கிங் தமிழ் பெட்டர் தென் இங்கிலீஷ். ஷீ இஸ் ஸ்பீக்கிங் தமிழ் பெட்டர் தேன் இங்கிலீஷ். ஷீ இஸ் ஸ்பீக்கிங் தமிழ் அப்படின்னா அவள் தமிழ் நல்லா பேசுகிறா. பெட்டர் தேன் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் ஆங்கிலத்தை விட. பெட்டர் தென் அதை விட, ஓகேவா? நல்லா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை விட வயதில் மூத்தவன். அவன் என்னை விட வயசில் பெரியவன் தான், ஆனாலும் நான் வாடாப்படான்னு தான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே விடங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹீ இஸ் ஓல்டர் தென் மீ. ஹீ இஸ் ஓல்டர் தென் மீ. ஹீ இஸ் ஓல்டர் அப்படின்னா அவன் வயசில் பெரியவன். தென் மீ என்னை விட அவன் வயசில் பெரியவன். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸ்லையுமே தென்னுக்கு முன்னாடி இஆர் வச்சு தான் சென்டென்ஸ் வருது, ஓகேவா? ஸோ அது கம்பேரட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அது வரப்போ இஆர் வரணும். இப்போ ஒரு வேர்பில் நம்ம இஆர் சேர்த்து சொல்ல முடியல அப்படின்னா அந்த இடத்துல மோர் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அவனை விட நீ நன்றாக சமைக்கிறாய். அவனை விட நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தென் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு அங்கே யார் இருந்தது. அன்னைக்கு அங்கு யார் இருந்தது. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வேர் தேர் ஆன் த டே. ஹூ வேர் தேர் ஆன் தட் டே. ஹூ வேர் தேர் அப்படின்னா அங்கே யார் இருந்தா. ஹூ அப்படின்னா யார். வேர் அப்படின்னா இருந்தார்கள். ஸோ ஆர் அப்படின்னா இருக்கிறது.
வேர் அப்படின்னா இருந்தாங்க, ஓகேவா. வில் பி அப்படின்னா இருப்பாங்க. ஸோ இது நம்ம இருந்தாங்கன்னு முன்னாடி நடந்ததை கேட்குறோம், அதனால பாஸ்ட் டென்ஸ். அதனால ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர் வந்திருக்கு. ஹூ வேர் தேர், அங்கே யார் இருந்தா. ஆன் த டே, அன்னைக்கு, அன்றைய நாள் அன்று அங்கு யார் இருந்தா. ஹூ வேர் தேர் ஆன் தட் டே, அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அங்கே யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஷார்ட்டாக அன்னைக்கு அங்கே யார் இருந்தா, இது நடந்த அன்னைக்கு யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு ஹூ வேர் தேர் ஆன் தட் டே, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை குற்றம் சொல்லாதே, என் மேலே பழி போடாத, என்னை குத்தம் சொல்லாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் அக்யூஸ் மீ, டோன்ட் அக்யூஸ் மீ. அக்யூஸ்ட் அப்படின்னா யாரை சொல்லுவோம், குற்றவாளிகளை தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி அக்யூஸ் அப்படின்னா குற்றம் சொல்கிறது. ஸோ டோன்ட் அக்யூஸ் மீ, என்ன குத்தம் சொல்லாத, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி நானும் அவனிடம் பேசுகிறேன், நீயும் போய் அவன்கிட்ட இதை பற்றி பேசு, நானும் இதை பற்றி அவன்கிட்ட பேசுகிறேன். நீயும் உன் பங்குக்கு நீயும் போய் பேசு, நான் பேச வேண்டியதை நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் டாக் டு ஹிம் அபவுட் திஸ் அஸ் வெல், ஐ வில் டாக் டு ஹிம் அபவுட் திஸ் அஸ் வெல். ஐ வில் டாக் டு ஹிம் அஸ் வெல் அப்படின்னா நானும் பேசுகிறேன். ஐ வில் டாக் டு ஹிம் அஸ் வெல், நானும் இதை பற்றி அவன்கிட்ட பேசுகிறேன். ஐ வில் டாக் டு ஹிம் அபவுட் திஸ் அஸ் வெல், நானும் அஸ் வெல், ஓகேவா. ஐ வில் டாக் டு ஹிம், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அபவுட் திஸ், இதை பற்றி. ஆஸ் வெல் அப்படின்னா நானும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப திமிராக இருக்காத, ரொம்ப திமிராக இருக்காத, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் பி ஸோ அரகண்ட், டோன்ட் பி ஸோ அரகண்ட். அரகண்ட் அப்படின்னா திமிராக இருக்கிறது, ஒரு மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா. ஸோ அதை அரகண்ட் அப்படி, இது ஒரு நெகட்டிவான வேர்டு. ஸோ டோன்ட் பி ஸோ அரகண்ட் அப்படின்னா ரொம்ப திமிராக இருக்காத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உன்கிட்ட சொன்னால் நீ கோபப்படக்கூடாது, என்னான்னு சொல்லு, எனக்கு ஏதோ இப்போ பேசிகிட்டு இருக்கப்ப என்னமோ சொல்கிறேன்னு சொன்னில, சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், ஆனால் நீ கோபப்படக்கூடாது. நான் இதை பற்றி உன்கிட்ட சொன்னால், நான் இதை உன்கிட்ட சொன்னால் நீ கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி இஃப் ஐ டெல் யூ, யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி இஃப் ஐ டெல் யூ. யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா நீ கோபப்படக்கூடாது. இஃப் ஐ டெல் யூ, நான் உன்கிட்ட சொன்னா. ஸோ ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படுறது. ஸோ யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா நீ கோபப்படக்கூடாது. ஷுட் அப்படின்னா கூடாது, அதுக்கு தான் ஷுட் நாட் அப்படின்னா கூடாது. யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி இஃப் ஐ டெல் யூ, நான் உன்கிட்ட சொன்னால். ஆல் வந்தால் இஃப் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இஃப் ஐ டெல் யூ, நான் உன்கிட்ட சொன்னால் நீ கோபப்படக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே இருந்த பொழுது எல்லாம் நன்றாக இருந்தது, நான் அங்கே இருந்தப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் மோசமாயிடுச்சு, நான் அங்கே இருந்தப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் வாஸ் குட் வென் ஐ வாஸ் தேர், எவ்ரிதிங் வாஸ் குட் வென் ஐ வாஸ் தேர். எவ்ரிதிங் வாஸ் குட் அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. வென் ஐ வாஸ் தேர், நான் அங்கே இருந்த பொழுது, நான் அங்கே இருந்தப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இங்கே வென் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் ஐ வாஸ் தேர், முன்னாடி நான் அங்கே இருந்தப்போ, பாஸ்ட்டில், அதனால தான் வாஸ் வந்திருக்கு. வென் ஐ வாஸ் தேர் எவ்ரிதிங் வாஸ் குட், எல்லாமே நல்லா இருந்தது. இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான், அதனால தான் இங்கேயும் வாஸ் வந்திருக்கு. எவ்ரிதிங் வாஸ் குட் வென் ஐ வாஸ் தேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ அங்கே போனால் எல்லாமே சரியாயிடும், நீ அங்கு சென்றால் எல்லாமே சரியாகிவிடும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் இஃப் யூ கோ தேர், எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் இஃப் யூ கோ தேர். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் பி ஆல்ரைட் நல்லாயிடும். இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால், நீ அங்கே போனால் எல்லாமே நல்லாயிடும். எவ்ரிதிங் வில் பி குட் இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால் மட்டும்தான் எல்லாமே நல்லாகும் அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரிதிங் வில் பி குட் ஒன்லி இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால் மட்டும்தான் எல்லாமே நல்லாகும். எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் ஒன்லி இஃப், இஃப்க்கும் ஒன்லி இஃப்க்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப்னா போனால், இது நீ பண்ணினா இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணணும். நீ பண்ணினா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்லி இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அது மாதிரி பேசி இருக்கக்கூடாது, நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தேட்,
ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் அப்படின்னா நான் பேசி இருக்கக்கூடாது. லைக் தட் அது மாதிரி, நான் அது மாதிரி பேசி இருக்கக்கூடாது. ஸோ கூடாது அப்படின்னா ஷுட் நாட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேசுகிறதுனா ஸ்பீக். ஸோ இங்கே வந்து பேசி இருக்க அப்படின்னா அது என்னது தேர்ட் ஃபார்மில் வரணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரணும். ஸோ ஷுட் நாட், அப்போ ஹாவ் ஸ்போக்கன் வரணும். ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வேண்டியது கிடைத்து விட்டதா? நீ தேடினது கிடச்சிட்டா, நீ ஆசைப்பட்டது கிடச்சிட்டா, நீ என்ன வாங்கணும்னு நினச்சியோ அது கிடச்சிருச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you get what you wanted? Did you get what you wanted? Or we can ask, did you get what you needed? Did you get அப்படின்னா உனக்கு கிடைச்சதா, எடுத்துட்டியா, கிடைச்சதா. நான் சொன்னேன் இல்லையா, பெற்றது, கிடைத்தது, இது எல்லாத்துக்குமே, வாங்கியது, இது எல்லாத்துக்குமே நம்ம கெட் யூஸ் பண்ணலான்னு. ஸோ இங்கே கிடைச்சதா அப்படிங்கிற மீனிங்கில் கெட் யூஸ் பண்ணுறோம். டிட் யூ கெட், உனக்கு கிடைத்ததா. வாட் யூ நீடட், உனக்கு தேவைப்பட்டது உனக்கு கிடைச்சதா. நீ எதை வாங்கணும்னு வந்தியோ உனக்கு தேவைப்பட்டது கிடைச்சதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தேவைப்பட்டது கிடைத்து விட்டது. எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது கிடச்சிருச்சு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே பழைய நிலைக்கு திரும்ப வரும். ஸோ கவலைப்படாத, இப்போ ஏதோ கஷ்டமாக இருக்குது, பட் கூடிய சீக்கிரமே எல்லாமே பழையபடி திரும்ப வந்துடும், எல்லாமே பழையபடி மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் பேக் டு நார்மல். எவ்ரிதிங் வில் பேக் டு நார்மல், எல்லாமே பழையபடி வந்துடும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் பேக் அப்படின்னா பழைய நிலைக்கு, டு நார்மல், டு நார்மல்னால் எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பிடும். வில் பேக் அப்படின்னா திரும்பிடும். டு நார்மல் பழைய நிலைக்கு, எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இவனுக்கு இதை கொடுக்காத, இதுக்கப்புறம் இவனுக்கு இதை தராத, அவன் நிறைய சாப்பிட்டுட்டான், இதுக்கு மேலே இவனுக்கு இது தராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிவ் ஹிம் திஸ் எனிமோர். டோன்ட் கிவ் ஹிம் திஸ் எனிமோர். டோன்ட் கிவ் அப்படின்னா தராத, கொடுக்காத, ஹிம் இவனுக்கு, திஸ் இதை, எனிமோர் இதுக்கு மேலே இவனுக்கு இதை தராத. டோன்ட் கிவ் ஹிம் திஸ் எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நாம் நினைத்தபடி எல்லாமே நடக்கப் போகிறது. நம்ம நினச்சபடி தான் எல்லாமே நடக்க போகுது, நீ கவலைப்படாத, நம்ம நினச்சபடி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஸ் வி தாட். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஸ் வி தாட். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா எல்லாமே நடக்க போகுது, ஒவ்வொரு விஷயமும். எவ்ரிதிங்னா ஆக்சுவல் மீனிங் ஒவ்வொரு விஷயமும், ஒரு. ஸோ அதனால் இது வந்து அதனால தான் இங்கே சிங்குலர் பீவப் வந்திருக்கு, இஸ். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் எல்லாமேனா நிறையா தானே, ஏன் இங்கே ஆறு வராமல் இஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, எவ்ரிதிங் அப்படிங்கிறதுக்கு மீன் ஒவ்வொரு விஷயமும், அதுதான் எவ்ரிதிங். ஓகேவா? எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருவரும், எவ்ரிதிங் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும். ஒவ்வொரு விஷயம்னா இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு விஷயமும் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதனால தான் இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நடக்க போகிறது. ஆஸ் வி தாட், நாம் நினைத்தபடி. திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். ஆஸ் வி தாட், நாம் நினைச்ச மாதிரி, நாம் நினைச்சபடி எல்லாமே நடக்க போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஸ் வி தாட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அனைவரும், ஒவ்வொருவரும் நீ வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே நீ வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் யூ டு கம். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் யூ டு கம். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. ஸோ முன்னாடி சொன்னோம் இல்லையா, எவ்ரி ஒன்னா ஒருத்தரும். அதனால தான் இங்கே இது ஒரு சிங்குலர் வேர்டு. அதனால தான் இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலராக இருந்தால் தான் நம்ம எஸ் சேர்ப்போம் இல்லையா வேர்ப் கூட. ஸோ அதனால தான் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் யூ டு கம், நீ வரத்துக்கு ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுறாங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் யூ டு கம். நெக்ஸ்ட் ஒன். இப்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் நல்லா மாட்டிகிட்ருக்கேன், இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் டூ எனிதிங் நவ். ஐ கான்ட் டூ எனிதிங் நவ். ஐ கான்ட் டூ எனிதிங், என்னால் எதுவுமே. எனிதிங் அப்படின்னா எதுவுமே. ஐ கான்ட், என்னால் முடியாது. டூ பண்ணுறதுக்கு, என்னால் பண்ண முடியாது. எனிதிங் எதுவுமே. நவ் இப்போ.
இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போது நான் அங்கே வரமாட்டேன். இப்போது நான் அங்கே வரமாட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்னால் அங்கே வர முடியாது, நான் அங்கே வரமாட்டேன் இப்போதைக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கம் தேர் நவ். ஐ வில் நாட் கம் தேர் நவ். ஐ வில் நாட் கம் அப்படின்னா நான் வரமாட்டேன். தேர் அங்கே, நவ் இப்போது நான் அங்கே வரமாட்டேன். ஐ வில் நாட் கம் தேர் நவ். ஸோ இதுவே நீ எப்போ அங்கே வருவ? ஸோ இதை கொஷினாக கேட்கணும். நீ எப்போ அங்கே வருவ? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வென் வில் யூ கம் தேர். நீ எப்போ அங்கே வருவ? வென் வில் யூ கம் தேர். ஓகேவா? ஸோ இது வருவ ஃப்யூச்சரில் கேட்குறோம், அதனால தான் இங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் வில் யூ கம் தேர். இது முடிந்ததும் நான் அங்கு வருவேன். இது முடிஞ்சதும் தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் கம் தேர் ஒன்ஸ் இட் இஸ் டன். ஐ வில் கம் தேர் ஒன்ஸ் இட் இஸ் டன். ஒன்ஸ் இட் இஸ் டன், இது முடிஞ்சதும் ஐ வில் கம் தேர், நான் அங்கே வருவேன். அது வரையும் என்னால் வர முடியாது, இது முடிஞ்சதும் தான் என்னால் வர முடியும். ஐ வில் கம் தேர் ஒன்ஸ் இட் இஸ் டன். இது முடிந்ததும் நீ அங்கு வருவாயா? இது முடிஞ்சதும் நீ அங்கே வருவியா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொஷினாக கேட்குறோம். அதை எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் உங்களை சில சென்டென்சஸ்க்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சொல்கிற மாதிரி நான் பண்ணினேன். அவன் சொல்கிற மாதிரி நான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டிட் as he says. I did as he says. I did, நான் பண்ணினேன். எப்படி? அவன் சொல்கிற மாதிரி. as he says, அவன் சொல்கிற மாதிரி. சொன்ன மாதிரி கிடையாது. சொன்ன மாதிரினா as he said வந்துடும். சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதுனால ப்ரெசண்ட்டில் சொல்லணும். ஐ டிட் as he says. அவன் சொன்ன மாதிரி, சொல்கிற மாதிரி நான் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க. அவங்க உன்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே வில் டெல் யூ த சேம். தே வில் டெல் யூ த சேம். தே வில் டெல் யூ, அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. த சேம், அதே தான். அவங்க அதே தான், எல்லார்கிட்டையும் சொன்னதே தான் உங்ககிட்டையும் சொல்லுவாங்க. தே வில் டெல் யூ த சேம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை திரும்ப பார்க்க போகிறேன். நான் அவனை திரும்பவும் பார்க்க போகிறேன். நான் அவனை திரும்பவும் மீட் பண்ண போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு see him again. ஐம் கோயிங் டு see him again. ஐம் கோயிங் டு see, நான் அவனை பார்க்க போகிறேன். அகெயின், திரும்பவும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.